மரியாதைக்குரிய ஜேம்ஸ் வசந்தன் என்று சொல்ல தான் எனக்கு நினச்சேன். ஆனால் அந்த ஜேம்ஸ் வசந்தனை அந்த மரியாதை கொடுக்க முடியாது. ஏன்னா முதல்வர் பேச்சை கேட்டு இந்த முட்டா பையங்க யார்? தமிழ்நாட்டில் இருக்கவங்க அனைவரும் முட்டா பையங்களா? நீ இருக்க கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்க எல்லாம் அறிவாளி, இப்போ நீ எந்த கட்சியில் இல்லையோ அவங்க எல்லாம் முட்டாள் தற்கூரி. நீலாம் யார்? நீ எம்பியாக இருந்திருக்கியா, எம்எல்ஏ இருந்திருக்கியா, எந்த கட்சியிலையாவது இருந்திருக்கியா? நீ தனிப்பட்ட முறையில் தமிழக முதல்வர் மீது ஏதோ ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்க. இப்போ 20க்கு அப்புறம் தான் நீ இப்போ வீடியோக்கள்லாம் பேசிக்கிட்டு தொடர்ந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டி இருக்கு? நீ என்னத்தை கிழிக்க போகிற? முதலமைச்சர் உன்னால் பிடுங்க முடியாது. நீ யாரை பார்த்து முட்டா பையன்னு கேட்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பூரா முட்டா போயலாம். உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல நீ அரசியல்வாதியா? நீ ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இருக்கிறதுக்கு லாய்க்கில் ஏற்றவன். உனக்கு அரசியல் தெரியுமா? உன்னுடைய விளம்பரத்தெல்லாம் நிப்பாட்டிக்கோ. நீ முதலமைச்சர் மேலே தனிப்பட்ட முறையில் வன்மத்தை தொடர்ந்து கக்கிக்கிட்டு இருக்க. இது நல்லது இல்லை. மரியாதையாக பேச முதல்ல கற்றுக்கோ.